அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அதிரடி, 3 செயற்கைக்கோள்கள் ஒரே ஏவுதளத்தில். தென்கொரியா முன்னாள் பிரதமர் கைது. புனேவில் மோதிக்கொண்ட லொரி மற்றும் கார், 8 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது இரவு முழுவதும் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். அமெரிக்காவில் பள்ளிகளுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல், மாணவர்கள் வெளியேற்றம். புதுப்பிக்கப்பட்ட ஆக்கிரமிப்புக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் தெரிவிப்பு. 200க்கும் மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ரஷ்யா. சீனாவில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான கோயிலில் தீ விபத்து. சூடானுக்கான ஆயுத விநியோகத்தை முடக்க அமெரிக்கா வலியுறுத்தல். அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வில் கை வைத்தால் எச்சரிக்கும் ரஷ்யா. தொடர்வடை விரிவான செய்திகள். ஒரே நேரத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட 3 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த 3 நாட்களில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் அடிப்படையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஃபயா, யாஃபர் மற்றும் கௌசர் ஆகிய 3 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களே இவ்வாறு செலுத்தப்படவுள்ளது. இதுகுறித்து ISA எனப்படும் ஈரான் விண்வெளி அமைப்பின் தலைவர் ஹசன் சலாரியை கருத்து வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, பல ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகள் விதித்த பல்வேறு தடைகள் இருந்த போதும் விண்வெளி திட்டத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஈரான் கண்டுள்ளது. இதன்படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஃபயா, யாஃபர் மற்றும் கௌசர் ஆகிய 3 செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளோம். இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும். விவசாயம், சுற்றுச்சூழல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை தொடர்பான தரவுகளை இந்த 3 செயற்கைக்கோள்கள் வழங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். தென்கொரிய முன்னாள் பிரதமர் வாக் கே-யன் மற்றும் முன்னாள் உளவுத்துறை தலைவர் ஷோ டெய்யாங் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரிய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதற்கு ஆர்வமாக செயற்பட்ட கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்கொரிய நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவின் புனேவில் 2 லொரிகள் மற்றும் காரொன்று மோதிக்கொண்டதில் 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 15க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்துக்கு பின்னர் லொரிகள் 2ம் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவ்வீதியில் பல மணித்தியாலங்களுக்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என மகாராஷ்டிரா முதலமைச்சர் அறிவித்துள்ளார். உக்ரைன் மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா தாக்குதலை தொடங்கியது. போர் தொடங்கி 4 ஆண்டுகளான போதும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருதரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனாலும் இதற்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. ரஷ்யாவும் உக்ரைனும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கி வருகின்றனர். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் உள்ள பல நகரங்கள் கடுமையான சேதமடைந்துள்ளது. ஏராளமான கட்டிடங்கள் எலும்புக்கூடுகள் போல காட்சியளிக்கிறது. ரஷ்யாவுக்குள் புகுந்து உக்ரைன் படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையில் ரஷ்யா இறங்கியிருக்கிறது. இந்த நிலையில் சமீப காலமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் இன்று காலை வரை உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா விண்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது. இடைவிடாமல் ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசியது. உள்கட்டமைப்பு வசதிகள், குடியிருப்பு கட்டிடங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் கூறியுள்ளது. இரவு முழுவதும் குண்டுமழை பொழிந்துள்ளது. கீவ் சர்வதேச விமான நிலையம் அருகே டெஸ்னி ஜான்ஸ்கி பகுதியில் உள்ள 5 மாடி கட்டிடமும் ஏவுகணை தாக்குதலுக்கு தப்பவில்லை.
அந்த கட்டிடம் தீப்பிடித்து எரிந்தது. மேலும் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உள்கட்டமைப்புகள் தாக்குதலுக்கு ஆளானதால் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் கர்ப்பிணி பெண் உட்பட 11 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் புல்லர்னில் உள்ள 4 பள்ளிகளுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளது. அங்குள்ள சன்னிகில் பள்ளி, யூனியன் பள்ளி, டெராய் மற்றும் வெர்ன் டிரைவ் பள்ளிகளுக்கு தொலைபேசி மூலம் பள்ளியில் குண்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு யாரும் உள்ளே செல்லாமல் இருக்க பூட்டப்பட்டது. பின்னர் வெடிகுண்டு நிபுணர்கள் 4 பள்ளிகளிலும் ஒவ்வொரு அறைகளாக சோதனை செய்தனர். இறுதியில் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என்று தெரியவில்லை. இந்த சம்பவங்களால் புல்ரன் பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் பீதி நிலவியது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மூத்த தளபதி ஒருவர் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் எதிராக எதிரிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஒரு வெளிப்படையான மற்றும் தூண்டப்படாத ஆக்கிரமிப்பை தொடங்கியது. இது 12 நாள் போரை தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய ஆயுதப்படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள மூலோபாய தளங்களையும் மேற்கு ஆசியாவின் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான கத்தாரில் உள்ள அல்-உதைத் விமான தளத்தையும் குறிவைத்து தாக்கின. அப்படி மீண்டும் ஈரான் மீது குறிவைத்தால் நாங்கள் அடிபணிய மாட்டோம், மீண்டும் தாக்குவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது எந்த ஒரு எதிர்மறையான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கும் ஈரான் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் ஐஆர்ஜிசி மூத்த தளபதி இவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவித்துள்ளார். ரஷ்ய வான் பாதுகாப்பு படையின் ஒரே இரவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 216 உக்ரேனிய ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அழித்துவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தெற்கு கிராஸ்னோடர் பகுதியை குறிவைத்து 66 ட்ரோன்கள் தாக்கப்பட்டதாக அமைச்சகம் டெலிகிராமில் எழுதியது. மேலும் 45 தென்கிழக்கு சரடோ பகுதியில் தாக்கப்பட்டன. சரடோவில் ட்ரோன் தாக்குதல்கள் பொதுமக்களின் உள்கட்டமைப்பை சேதப்படுத்தியதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி உள்கட்டமைப்பு மீதான தாக்குதலை வான் பாதுகாப்பு வெற்றிகரமாக தடுத்ததாகவும் வோல்கோகிராட் பிராந்திய தலைவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இரவு முழுவதும் நடத்தப்பட்ட ரஷ்யாவின் தாக்குதல்களில் நகரம் முழுவதும் மின்தடை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமையான யாங்ஜியாங்காங்கில் புதுப்பிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க யோங்கிங் கோயிலில் கடந்த புதன்கிழமை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் 536ஆம் ஆண்டில் தெற்கு லியாங் வம்சத்தில் உள்ள பெங்குவாங் கட்டப்பட்டது. கூடாரத்தின் கான்கிரீட் சட்டகம் மட்டுமே எஞ்சியிருந்ததாகவும் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து சீன அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். சூடானின் துணை ராணுவ படையான விரைவு ஆதரவு படைகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை தடுக்க சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் நடந்த G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் முடிவில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சூடானின் துணை ராணுவ படையினர் பொதுமக்களுக்கு எதிராக கொலை, பாலியல் வன்முறை உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றங்களை செய்ததாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். சூடானின் துணை ராணுவ படையினருக்கும் இராணுவத்தினருக்கும் இடையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் உள்நாட்டு மோதல் இடம்பெற்று வருகிறது. துணை ராணுவ படையினருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆயுதங்களை விநியோகிப்பதாக இராணுவம் குற்றம் சாட்டி வருகிறது. இருப்பினும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த கூற்றுக்களை மறுத்து வருகிறது. சூடானில் மனிதாபிமான போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. இருப்பினும் இந்த முன்மொழிவுகளை துணை ராணுவ படையினர் மீறியுள்ளனர். இந்நிலையிலே மார்கோ ரூபியோ இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மீண்டும் அணு ஆய்வுகளை தொடங்கினால் ரஷ்யாவும் தகுந்த முறையில் பதிலளிக்கும் என்று கிரெம்ளின் பேச்சாளர் திமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அதிகாரிகள் அணு ஆய்வுகள் குறித்து தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வரும் நிலையில் பெஸ்கோவின் மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
அத்தோடு இது அமெரிக்காவின் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலக்கும் அறிகுறியாக கருதப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்ய ஜனாதிபதி புடின் நவம்பர் 5ஆம் தேதி விடுத்த உத்தரவு அணு ஆய்வுகளுக்கான தயாரிப்புகளை தொடங்குவதற்கானது அல்ல என்றும் பெஸ்கோவ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் செர்கி சோய்கு மேலும் கூறுகையில், ரஷ்யா பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் நிபுணர்கள் தற்போதைய சவால்கள் மற்றும் எதிர்கால சாத்தியங்களை கருத்தில் கொண்டு பதில்கள் எடுக்கும் முன்மாதிரிகள் செய்ய தொடங்கியுள்ளனர். ரஷ்யா எந்த சூழ்நிலையிலும் புதிய ஆயுத போட்டியை ஏற்பட விட மாட்டாது என்றும், ஆனால் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொண்டு எந்த மாற்றத்திற்கும் தயார் நிலையில் இருக்கிறது என்றார். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் நேட்டோவின் நடவடிக்கைகள் தீவிரமானதாக மாறியுள்ளதை கவனித்து ரஷ்யா தனது இராணுவ திட்டங்களை அதன்படி சீரமைத்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.